மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனம். 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டவைகள் யாருக்கு சொல்லப்பட்டவைகள்? ஒரு கேள்வி. யாருக்கு தெரியுமா? யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்கள் தான் இதை செய்யணும். நீங்கள் இதை செய்யாமல் என்கிட்ட வந்து நீங்கள் செய்யுங்கிறீங்க. விசுவாசிகளுக்கு ஆண்டவர் 7 காரியத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசணும். நீங்கள் 2வது நவமான பாஷை பேசணும். 3வது சர்ப்பங்களை செய்வினைகளெல்லாம் எடுக்கணும். 4வது எதை குடித்தாலும் சரி, சாவுக்கு ஏதோ விஷத்தவே கையில் கொடுத்துட்டு இருந்துடுறான்னா அந்த விஷத்தை பாயாசமாக நினச்சி என்ன செய்யணும்? குடிக்கணும். என்ன வந்து நான் பார்த்துருவோன்ட்டு ஒன்றும் ஆகாது. வியாதியஸ்தர் மேல் நீ போய் கை வச்சு அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கர்த்தர் கூட கிரியை நடப்பிப்பார். இந்த 7 காரியங்களையும் ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க? விசுவாசிகளாய் உங்களுக்கு. இந்த வாரத்தினுடைய தலைப்பு துரத்தி விடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துரத்தி விடு. துரத்தி கூல்ல மாற்றி சொல்லிடக்கூடாது. துரத்தி விடு. துரத்தி விடணும். துரத்துற வேலை இன்னைக்கு. இன்றைக்கி செய்தி வந்து அது ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி எல்லோரும் விளக்கமாறு எடு, செருப்பு எடு, கோலை எடு, ஒற்றைக்குச்சி எடு, மாஸ்க் எடு. இருக்கிறதுலே ஒரு பழைய ஒரு நைட்டி வச்சுருப்பீங்க. எதுக்கு? அது போட்டுக்க, அப்படியே ஒற்றையெல்லாம் அடிச்சுக்க. அந்த வேலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஆவி உலாவிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அதை பாஸ்டர் நான் துரத்த போகிறதில்ல, நீங்கள் தான் துரத்தணும். ஓ வீட்டு ஒற்றைய நான் வந்து அடித்தா நல்லாவா இருக்கும். சாப்பிட்டுட்டு துணி அழுக்காக போட்டிருப்பீங்க. விளக்கமாக எடுத்து கூட்டுங்க பாஸ்டர் அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? நம்ம தான் செய்யணும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆவிகளையும் துரத்த போகிறோம். நல்ல சத்தம் வரல. நிறையா உலாவுதுங்க. உங்கள் வீட்டில் ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்துட்டார். ஜெபம் பண்ணும்போது காட்டி கொடுத்துட்டார். இது வீடு பூரா நிறையா பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதோடு சேர்ந்து இதுகளும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. அதுதான் பிரச்சனை. எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்? துரத்தி விடு. ஒவ்வொரு விசுவாசியும் உங்கள் வீடுகளை நன்றாக வைத்து கொள்ள வேண்டுமானால் வீட்டுக்குள்ளே முதல்ல என்ன இருக்கும்? கொசு இருக்கும், பூச்சி இருக்கும், வண்டு இருக்கும், பூரான் இருக்கும், தேள் இருக்கும், எலி இருக்கும். இப்போது எல்லாத்தையும் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்ன செய்யணும்? ஒன்று துரத்தியாக விடணும். கொசுவை துரத்தியாக விடுவீங்க? அடிச்சு இதெல்லாம் அடிக்க வேண்டியது. ஒற்றைனா அடிக்கணும், பூச்சினா அடிக்கணும், எல்லாத்தையும் அடிக்கிற வேலை. அடித்து வெளியே துரத்தணும். சரி, வீட்டில் குப்பை இருக்குது, தூசி இருக்குது, வேஸ்ட்டு பொருளாக சேர்ந்து நிறையா சேர்ந்துருச்சு. இதெல்லாம் என்ன செய்யணும்? துரத்தி விடணுமா? வெளியே போய் கொட்டணும். கூட்டி இன்றைக்கி எத்தனை வீடு சுத்தமாக இருக்குது? 1 2 3 உண்மையை சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் பின்னாடி வந்துடுவேன். இன்றைக்கி மதியம் பாஸ்டர் போயிடுவோமா? யாரும் முதல் வேறு வீட்டுக்கு போய் நேராக முதல்ல போய் எங்கே போய் பார்க்கணும்? கிச்சனு தான் பார்ப்பேன். எடுத்தோட கிச்சனுக்கு கூட சொல்லுவோம் எவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஏன்னா துவைக்கிறதே இல்லை. எப்படி வாழ்க்கை வாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்யணும்? கொட்டுற வேலை. சரி, திடீர்னு நாய் இருக்குது. உள்ள ஒரு நாய், உள்ள ஒரு பசுமாடு இருக்குது, உள்ள எருமை இருக்குது, ஏதோ விலங்குகள் தெரியுது.
உங்கள் வீட்டுக்குள்ள தெரியுதா? தெரியுதுன்னு வைங்கங்க, என்ன செய்வீங்க? உள்ளே போய் பார்த்தா ஒரு பசுமாடு மே அப்படின்ட்டு வாழை தூக்குதுருவீங்க, எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன செய்வீங்க? சொம்பு எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? விளங்குதா விளங்கு இல்லையா? அப்படித்தான் அடி அடி வேற அது சொல்லு, அது மட்டும் வாயை திறந்தா அன்னைக்கு மட்டும் வீடு நான் என்னை அடித்து என்னை என்ன செய்ய வச்சேன், இப்போ மட்டும் என்னை விரட்டுற அப்படிங்கிற கேட்கும்ல. எந்த மிருகம்னாலும் சரி அடித்து என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வெளியே துரத்தணும். வெளியே சொல்லப்போனால் வெளியே பற்றி விட்டுருவோம். அந்த வந்திருக்குவா 2 கேஸ் வெளியே பற்றி விடும்பாங்க. ஏன்னு கேட்டால் அது அப்படி தெரியும். ஸோ கொட்டுறது ஒன்று, பத்துறது ஒன்று, இப்படியே அடிக்கிறது ஒன்று. இந்த 3 வேலையும் யார் வேணாலும் செய்யலாம். நான் சொல்கிறது விளங்குதா? இந்த 3ஐயும் நான் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள்லாம் ஒற்றை அடிக்கிறதுல ஆளை வச்சு அடிப்போம். இதெல்லாம் ஆளை வச்சு சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் செய்யலாம். ஆனால் 4வது ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை ஆள் வச்சு செய்ய முடியாது, நீங்கள் தான் செய்யணும். என்ன வேலை? உள்ள நிறைய அசுத்த ஆவி இருக்குது. அசுத்த ஆவிகள் விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இந்த அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளை, சாத்தானின் வல்லமைகளை, ஆவிகளை இன்னைக்கு நீங்கள் தான் துரத்த போகிறீங்க. பயந்து போயிருக்கிறீங்க. நீ துரத்த போகிறேன்னு ரெடி ஆகிட்டனவே அவனுக்கு தான் பயம் வரும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அசுத்த ஆவி தான் இன்றைக்கி உங்களை இத்தனை நாள் பயம் இல்லாமல் இருந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் எல்லாம் வீட்டை விட்டு ஓட போகுது. எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் விசுவாசிகள் பிசாசுகளை துரத்துவார்கள் போட்டிருக்கா. அப்போ விசுவாசியாக இருக்க நீ தான் துரத்தணும். உன் வீட்டுக்கு நீ தான் அதிபதி. உன் வீட்டில் அசுத்தாய் வந்தால் நீ உள்ளே போதே போ வெளியேன்னு யார் சொல்லணும்? நான் சொன்னேன், இன்னொரு ஆள் சொன்ன நீ யார் இதை சொல்கிறதுக்கு? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீ சொல்லலாம், இது ஏன் வீடு, போ வெளியே சொல்லலாம்ல. அல்லேலூயா. பயப்படாதீங்க. இன்றைக்கி எல்லா ஆவி இன்றைக்கி உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணி சுத்திகரிப்பு இருந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். ஏன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது? வீடு பூரா குப்பையும் கோட்டானும் ஓனானும் பச்சோந்தியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் தின்னு எல்லாம் அழிக்குது. எல்லாத்தையும் இன்றைக்கி துரத்தணும். இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண போகிறோம். இன்றைக்கி நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. செய்ய வைக்காம விடவே மாட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டார், வீட்டை சுத்திகரித்து அவர் சொல்லு, என் வீடு, உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைங்க வீடு, உங்கள் மகன் வீடு, எல்லா வீடும் அடித்து இங்கேருந்தே துரத்துங்க. துரத்த முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ அதை துரத்தணும்னா அந்த அசுத்த ஆவி உங்களை அந்த வீட்டை விட்டு போகணும்னா இதை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆவியானவரே, இந்த ஆவிகளை துரத்த நான் என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க. முதல்ல ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. கல் எடுத்தா நாய் ஓடும், பேட் எடுத்தா கொசு ஓடும் இல்லையா? அது சொல்கிறது விளங்கலையா? கல்லை குனிஞ்சு எடுத்தேன்னா நாய் ஓடுமா இல்லையா? பேட் எடுத்து பாருங்க, கொசுவெல்லாம் பறந்து ஓடிடும். ஆமாம், விளக்கமாக எடுத்தால் குப்பையெல்லாம் என்ன செய்யும்? இப்போ ஏதாவது ஒன்று எடுக்கணும்ல, எடுத்தால் தான் அது ஓடும். ஸோ பிசாசை துரத்தணும்னா, அசுத்தாவியை துரத்தணும்னா நம்ம எடுக்கக்கூடிய 7 காரியங்களை முதல்ல நல்லா மைண்டில் வைக்கணும். இன்றைக்கி இந்த 7ஐயும் நீங்கள் எடுத்து ஆகணும். 7 காரியங்களை நான் இப்போ உங்களுக்கு பைபிள் வசனத்தின் மூலமாக கொடுப்பேன். நீங்கள் அதை பிடிச்சிக்கணும், அதை எடுக்கணும். எடுத்தா தான் அது ஓடுவான். இல்லைன்னா பிசாசு துரத்தவே முடியாது. பிசாசை துரத்தணும்னா மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், முதலாவது என் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தை முதல்ல கையில் எடுக்கணும். வேற எந்த நாமத்துக்கும் அது ஓடாது. உங்கள் வாயில் என்ன வரணும்? இயேசுவின் நாமம். இயேசுவை உம்முடைய நாமத்தினாலே. ஏனென்றால் இயேசுவின் நாமந்தான் பிலிப்பியர் 2:9, 10, 11 இயேசுவின் நாமத்தில் தான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாமே என்ன செய்யும்? அவருடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கும். இயேசுன்னு சொன்னால் இந்த முட்டிக்கால் இருக்கிற 2 முட்டிக்கால் 2 ஆட ஆரம்பிக்கும். பிசாசுக்குன்னு இல்லை,
யாராக இருந்தாலும், அது எந்த மிருகம் அந்த இயேசுன்னு சொன்னால் அந்த ஆட்டம் கொடுத்து அந்த முழங்கால் நிற்க முடியாது, டொக்குன்னு முழங்கால் போட்டுருமா. அப்படியேப்பட்ட நாமந்தான் இயேசுங்கிற நாமம். இயேசுங்கிற நாமத்தை தவிர வேறு எந்த நாமம் எடுத்தாலும் அது முழங்கால் ஆடாது, ஓடாது. அப்போ வாயில் என்ன வரணும்? இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். அதுதான் ஆசீர்வதிக்கிற நாமம். உபாகம் 21:5 ஆசீர்வதிக்கிற நாமம். உபாகம் 25:58 அது ஒரு பயங்கரமான நாமம். 1 சாமுவேல் 12:22 அது கைவிடாத மகத்துவமான நாமம். அது இராணுவங்களை வழிநடத்து நாமம், வேண்டுதலை நிறைவேற்றுகிற நாமம், மன்னிக்கு நாமம், வழிகாட்டு நாமம், பொருத்தனைகளை கேட்கு நாமம், கொம்ப உயர்த்து நாமம், சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த நாமம். முதல்ல நீங்கள் உங்கள் வாயில் சொல்லுங்கள், இயேசுன்னு சொல்லுங்கள். இயேசுன்னு சொன்னீங்கன்னா இயேசுவை எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சத்தமாக இயேசுன்னு சொல்லுங்க 3 தடவை. குறையுது, கூடணும். இயேசு 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 சொல்லுங்க. அல்லேலூயா. இதை எடுத்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காக? முதல்ல இப்போ நீங்கள் ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டேன், அந்த ஆயுதம் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும். 2வது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இன்னைக்கு கொடுக்கிறார். அதிகாரம், கையில் ஒரு அதிகாரத்தை எடுக்கணும். அந்த அத்தாரிட்டி எனக்கு இருக்குன்னு நீங்கள் விசுவாசிக்கணும். என்னால் முடியாதுங்க, என்னால் பிசாசு ஓட்ட முடியாது அப்படின்னு இல்லை. உங்களால் முடியுங்கிற அத்தாரிட்டியை, அதிகாரத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறார். இன்னைக்கு அதாவது உங்கள் கையில் ஒரு ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரை அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர் அத்தனை அவருடைய பிள்ளைகளாக முடிக்க அதிகாரம் கொடுத்தார். பிசாசை விரட்டுறதுக்கு ஒரு அதிகாரம். இன்னையிலிருந்து இந்த கையை பாருங்க. கையே, இன்னையிலிருந்து நீ பிசாசை விரட்ட போகிற. இப்போ விரட்ட போகிற. உங்கள் வீடெல்லாம் பாருங்கள், எல்லா அசுத்தாவி வெளியே ஓட போகுது. உங்கள் கண்ணுக்கு தெரியாத வேலை தாங்க. இது வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் விரட்டிடலாம். கண்ணுக்கு தெரியாமல் அசுத்தாவி நிறையா இடத்துல உலாவி உலாவி உங்கள் வீட்டினுடைய ஆசீர்வாதங்களை தின்னுக்கிட்டு இருக்கு, அழிச்சுக்கிட்டு இருக்குது. நஷ்டம் வருது, தோல்வி வருது, ஒரு பாத்திரமெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அசுத்தாவி இன்னைக்கு விரட்ட போகிறோம். அந்த அத்தாரிட்டியை 2வது உனக்கு கொடுக்கிறார். நான் அதிகாரமுடையவனாய் காணப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6:5-10 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாவும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் ராஜாவின் அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு அத்தாரிட்டி. இனிமேல் பிசாசு கேட்கும், நீ எப்படி என்னை விரட்டலான்னா நம்ம சைனமாக சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அத்தாரிட்டி எனக்கு இருக்கு. அப்படியே நீங்கள் பிடிச்சி நிற்கும்போது பிசாசு ஓடணும். இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, அதிகமாக ஜெப நேரத்தை தான் கொடுப்பேன். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ப்ரேயர் தான். எல்லாத்தையும் இன்றைக்கி எல்லோரும் விளக்கமாக எடுத்து கூட்டி சுத்தம் பண்ணணும். தகப்பன், அதாவது இளைய மகன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? முதல் என்ன சொன்னார்? நீட்டாக சொன்னார். ட்ரெஸ் எடுனார். 2வது மோதிரம் எடுனார். 3வது என்ன எடுன்னு சொன்னார்? சொல்லுங்கள். செருப்பாடு அப்படின்னாரு. இதை முதல்ல அவர் எல்லா செருப்பா அப்படின்னு இருந்தால் என்ன இருக்கும்? இளைய மகனுக்கு பயந்து ஓடிப்பான். என்னடா வீட்டுக்குள்ளே வந்தவொடனே செருப்பு எடுக்க சொல்கிறானே அப்படின்னு, இல்லையா? ஆனால் அதே தேவதூதன் பேதுருவை பார்த்து சொன்னால் செருப்பேடு, செருப்பத்தை போட சொன்ன, செருப்பை போடுப்பா அப்படின்னார். பிரைஸெல்லாம் அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு அடித்து துரத்துறதுக்கு ஏதுவான ஆயுதங்களெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். முதல் ஆயுதம் என்ன? உங்கள் வாயில் என்ன வரணும்? நான் சொல்கிறேன்னா நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சா தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது இப்போயே அங்கே ஆட்டம் கண்டுருச்சு. இப்போ நம்ம இங்கே எடுக்கிறோம்னே பிசாசுக்காங்க, ஐயோ வந்துட்டான்டா, இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது, அவன் ஓடணும். அதை ஓடுறதை நீ பார்ப்ப, அடுத்து நீ தேடியும் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ வேலை பண்ணி வச்சிருக்கிறான், நிறைய வேலை பண்ணி வச்சிருக்கிறான். இதுக்கு ஒன்று போதாது, இயேசுவின் நாமம். 2வது
அவருடைய அதிகாரம். ஏனென்றால் ஆண்டவர் மார்க் 1:27 அசுத்த ஆவிகளுக்கு அவர் கட்டளை இடுகிறார். அவர் ஆர்டர் போடுறார், அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார், அது கீழ்ப்படியுது. அல்லேலூயா. அசுத்த ஆவி கீழ்ப்படியுதா இல்லையா? இயேசுவின் நாமத்துக்கு இயேசு சொல்றாரு அசுத்த ஆவி கீழ்ப்படியுது. அதே போல அவருடைய பிள்ளையா இருக்கிற நமக்கும் அது கீழ்ப்படியுங்கிற அத்தாரிட்டியை இன்னைக்கு கொடுக்குறார். நான் சொல்கிறேன், நீ போய் சொல்லிப்பாரு, என் பேரை சொல்லி பாரு, அது ஓடுதா இல்லையான்னு பாரு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு அத்தாரிட்டி, அதிகாரத்தோடு தான் ஆண்டவர் ஆர்டர் கொடுத்து அடிக்கிறார். அதே போல் ஆண்டவர் மார்க் 6:7 அசுத்த ஆவிகளை துரத்த நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி, ராஜாக்கள் நீங்கள் தான், ஆசாரியர் நாம தான். ஆகையினாலே அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கணும். லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த பயப்படாதீங்க. உடனே நம்ம அது என்னைய பிடிச்ச கிறிஸ்டினா அது சொல்லு, உன்னையெல்லாம் நான் பிடிக்க மாட்டேன், ஏன்னா நீ என்னை காட்டணும் 10 மடங்கு வல்லமை உடையவன்னு சொல்லும். பிசாசு இல்லை, உன்னை காட்டு 10 மடங்கு உன்னை அப்படின்னு. அல்லேலூயா. உனக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குங்கிறத நீ மறந்து போயிருக்கிற. எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை எடுத்து துரத்தாமல் இருக்கிற. அதனால தான் உனக்கு நஷ்டம். ஏன் குடும்பத்தில் நஷ்டம், ஏன் குடும்பத்தில் தோல்வி, ஏன் பிஸ்னஸில் வீழ்ச்சி, ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, நீ எதிர்பார்க்க எதுவுமே கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? உள்ள நிறைய அசுத்தாகி உலாவிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஓட என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் தான் துரத்த போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது மத்தேயு 12:28 வேகமாக, ஏன்னா பிசாசு துரத்துறதுக்கு தான் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். நான் தேவனுடைய ஆவியினாலே பிறத்துகிறபடியால். அப்போ மூன்றாவது, தேவன் ஆண்டவர் இயேசு பிசாசுகளை துரத்துவதற்கு எதை பயன்படுத்துகிறார்? தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறார். ஸோ ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் தேவனுடைய ஆவி இறங்கிவிட்டார், அவர்களுக்குள் பிசாசுகளை துரத்துகிற வல்லமை வந்துவிடும். அல்லேலூயா. சீசர்கள் எல்லாரும் மேல் வீட்டாரிலே தங்கியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்கினார். அதற்கு முன்னதாக ஆண்டவர் பிசாசுகளை துரத்துக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்து போன்னு சொல்லுவார். சீசர்களை போய் துரத்துவான். சிலது ஓடும், சிலது ஓடாது, தைரியமாக நிற்கும், போக மாட்டேங்கும். வந்து புலம்பிடுவாங்க, என்னாண்டவரே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. ஆனால் ஆவி பெற்ற பின்பு, பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அதுக்கடுத்து அவன் போய் நிற்கிறான். அப்போஸ்தலர் 5:16 அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை பெற்றாங்க. காரணம் அவனுக்குள் தேவனுடைய ஆவி. அப்போஸ்தலர் 8:7 பிலிப்பு நிற்கிறான். தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்ட அசுத்த ஆவிகள் எல்லாம் புறப்பட்டு ஓடுது. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் என்ன இருக்கிறது? தேவனுடைய ஆவி. அதே ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறது. விசுவாசமாக இருக்கணும். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய, அப்ப நாமெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். ஏனென்றால் மேல் வீட்டு அறையில் எவ்விதமாக அபிஷேகம் பெற்றது போல எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ஆவியில் நிரம்பி இருக்கிறீங்க, ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறது என்ற விசுவாசம் முதல்ல உங்களுக்குள்ள வரணும். நீங்கள் யார்? 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் யார்? ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் யார் என்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், அப்ப தேவனுடைய ஆலயமா நீ இருக்கிறேன்னா நிச்சயமா தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று நாம் அறிய வேணும். நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், எனக்குள்ள கண்டிப்பா யாருடைய ஆவி இருக்குது? தேவனுடைய ஆவி இருக்கிறதுனாலே அந்த தேவனுடைய ஆவி நம்ம என்ன செய்கிறது? கழுவி பரிசுத்தமாக்குகிறது. 1 கொரிந்தியர் 6:11 இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்,
பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்து நம்மளை கழுவுதுங்க, நம்மளை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. நாம் என்ன செய்கிறோம்? நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். ஸோ தேவனுடைய ஆவி உங்களுக்குள் உண்டு என்று முதல்ல நீ விசுவாசிக்கணும். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ஆவி இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கிறீங்க, இல்லைன்னா இருக்க மாட்டீங்க. அசுத்த ஆவி இருந்துச்சுன்னா எங்கே இருப்பாங்க? கல்ற தோட்டம் போயிடுவான், ஆகாமிய கூடாரம் அங்கிட்டு தான் சுற்றுவாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மனுஷன் வந்து உட்காரான்னா தேவனுடைய ஆவி கொண்டு வந்து இருக்கிறது. அல்லேலூயா, கையை ஊற்றி அல்ல சொல்லாமா? ஸோ எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய, சொல்லுங்க, ஒவ்வொருவரும் நீங்களாம் யாரு? தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரனா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தேவனுடைய புத்திரனுடைய தன்மை என்ன? தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். இந்த ரெண்டு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் உள்ள அசுத்தாவை துரத்திடலாம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே, ராஜா 3 பேரை உள்ள போகிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை உள்ள போடுறான். ஆனால் அங்கே 4 பேர் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4ஆம் ஆள் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாய் தேவபுத்திரன். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தேவபுத்திரராக காட்சி கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அதே தேவபுத்திரன் நமக்குள்ளே வருகிறார். நமக்குள்ளே நாம் தான் தேவனுடைய புத்திரராக மாறி இருக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவி, இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு இன்னொரு பேர் வைக்கலாம். என்ன பேர்னா அக்கினி புத்திரன். நீங்களாம் யார் சொல்லுங்க? அக்கினி புத்திரன். ஏனென்றால் உனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது, அக்கினி இருக்கிறது. பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய எரிய வேத வசனத்தை போட்டுக்கிட்டே இருக்கிற ஓ இருதயம் பற்றி எரிய 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 எரிய. நீ சாதாரணமான ஆள் இல்லைங்க, நீ ஒரு அக்கினி புத்திரனாய் கர்த்தர் மாற்றுகிறார். உனக்குள்ளே தேவனுடைய ஆவி வருது. இப்போ அந்த ஆவி வெளியே வந்துச்சுன்னா பிசாசை ஓட துரத்தும். சாதா ஆவி இல்லை, அக்கினியினுடைய ஆவி. அக்கினி ஆவி எனக்குள்ள இருக்கு, அது வெளியே வருதுன்னா அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தை அக்கினி வார்த்தை, அசுத்த ஆவியெல்லாம் தெரிச்சு ஓட போகுது. தேவனுடைய ஆவி நமக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. முதலாவது என்ன? ஞாபகம் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் நாமம். ரெண்டாவது அத்தாரிட்டி, ரெண்டாவது கொடுத்துட்டார். மூன்றாவது தேவனுடைய ஆவி கொடுத்துட்டாரு. நான்காவது லூக்கா 11:20. நான் வேகமாக போகிறதுக்கு காரணம் 15 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம், அதனால தான் வேகமாக போகிறேன். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய விரலினாலே பிசாசை துரத்துறார். தேவனுடைய விரலை பிடிச்சிக்கிட்டு பிசாசை துரத்துறது. சில பிள்ளைங்க பார்க்கலாம், நம்ம பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்க, நம்ம பிள்ளைகளே பாருங்கள், நீங்கள் நிற்கும்போது உங்கள் விரலை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி உள்ள எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மிரட்டு வாங்கி பார்த்துருக்கீங்களா? சின்ன பையன், ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு அவன் கோவப்பட்டு பார்ப்பாங்கன்னா உங்களை பார்த்தோன்னே ஆஹா வேணாம் அவங்க இருக்காங்க ஏதோ அப்படின்ட்டு அடக்கி போவான். அவனுக்கு தெரியும் விரல் இங்கே பிடிச்சிருக்கிறதுனால அந்த வல்லமை அங்கே இருக்குதுன்னு. விரலை பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறது என்ன சப்போர்ட் இருக்குது. அதே போல் தேவனுடைய விரல் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏசப்பா விரலை பிடிச்சிக்கிட்டே பிசாசை துரத்தணும். ஏனென்றால் யாரை பார்த்து, என்னை பார்த்து பயப்படுத்தாலும் யாரை பார்த்து பயப்படும்? இயேசு கிறிஸ்துவனுடைய விரலுக்கு அது ஒரு பயங்கரமான காரியம். மந்திரவாதி சொல்கிறாங்க, பயப்படுறான். ஓ வந்திருக்குது என்ன தெரியுமா? தேவனுடைய விரல். இந்த தேவனுடைய விரலுக்கு முன்னால் என்னால் பேனெல்லாம் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. தேவனுடைய விரல் வந்திருக்கிறது. மந்திரவாதி பார்க்கும்போது தேவனுடைய விரலை பார்க்குறான். யாத்திராம் 8:19. இது தேவனுடைய விரல் அல்லப்பா, இது பயங்கரமான விரலாக இருக்குது. இந்த விரல் எப்படிப்பட்ட விரல்? ஆண்டவர் நம்ம இந்த விரலை வச்சு என்ன செய்யலாம்? வாயில் விரலை வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கலாம். சில வேலை டைம் பாஸ் இப்படி வச்சு நெகத்தை கடிக்கலாம். இல்லை இதை வச்சு எல்லாம் இதை வச்சு தேன் எடுத்து நக்கிக்கலாம் இல்லையா? இந்த விரலை வச்சு என்ன செய்யணும்? இல்லை ஒரு நாள் குத்தலாம், இப்படி நாள் பாடுபடுத்தலாம். ஆனால் ஆண்டவர்
இந்த விரலை வச்சு சங்கீதம் 8:3 விரல்களின் கிரியையாகிய நீ ஸ்தாபித்த சந்திரன். ஒரு ஆண்டவருடைய அப்படி ரவுண்டு போட்டு சந்திரன் அப்படின்ட்டார். நட்சத்திரங்களை இப்படி போட்டு இப்படி படத்தை போட்டு நட்சத்திரம் ஆயிடுச்சு. ஒரு ஆமீனே வரல. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சில பேர் ஆடு படம் போடுவாங்க, போட்டுட்டு மேலே ஆடுன்னு எழுதிடுவாங்க. எதுக்கு எழுதுற? அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி ஆண்டவர் அப்படி இல்லை, அழகாக நட்சத்திரம் அப்படி படம் போட்டார். இந்த விரலில் அப்படி இப்படி போட்டு அழகாக போட்டுட்டு நட்சத்திரம் அப்படி முடித்தோடனே நட்சத்திரம் உண்டாவதாகனா அவ்வளவு கோடிக்கணக்கான நட்சத்திரம் உருவாயிடுச்சு. அல்லேலூயா, ஒரே விரல். அப்போ ஆண்டவர் சந்திரனை எப்படி படைச்சிருக்காரு? உமது விரலில் தான் கிரியை. அப்போ அவனை எப்படி போட்டிருப்பாரு? அவன் பிடிச்ச போடு, ஏ போடு, பி போடுன மாதிரி. அல்லேலூயா, அழகாக நட்சத்திரங்களை வானத்தையே விரலில் போட்டிருக்கிறார். அப்போ எல்லாமே அவருடைய விரலின் கிரியையில் வந்திருக்கிறது. சுவத்தில் எழுதுது அவர் விரல், சுவற்றில் எழுதுகிறது. காதில் வச்சா காது திறக்கக்கூடிய விரல். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகை. ஸோ அவ்வளவு வல்லமை உடைய விரல். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களுடைய விரலை பிடித்து கொள்ளுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த சிலாக்கியத்தெல்லாம் தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். தேவனுடைய விரலை பிடிச்சிக்கோ. 4வது தேவனுடைய விரல். முதல்ல காரியம் வேகமாக சொல்லுங்க. நாமம் 2, அதிகாரம் 3. வெரி குட். 4 பிசாசு விட்டு ரெடி ஆகிட்டீங்க போல இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, பயப்படாதீங்க. உங்களுக்கு சில பேர் பிசாசை துரத்துறங்க. ஒரு நமக்குள்ளே ஏதாவது இருந்துச்சு வெளியே போயிடுச்சுன்னா சைலண்ட்டாக போயிடும். கவலையப்படாதீங்க. உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எதையும் அலட்டாமல். ஏற்கனவே ஜோமெண்ட்டி தான் வந்திருக்கேன். எது பிசாசும் வரக்கூடாது அப்படின்னு. ஏற்கனவே நான் 2-3 இடத்துல இது நடந்திருக்குது. ஜென்ரலாக பிரசங்கம் பண்ண போகும்போது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா உசுரப்படி பக்கத்தில் சரி ரொம்ப சின்சியராக அப்படின்னு போக்குட்டு நானும் வார்த்தையை பிரசங்கம் பண்ணிலாம் நடத்திக்கிட்டு இருக்கும். விவரத்தில் எந்திரிச்சுன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் எல்லோரும் ஆடுறதையும் பார்க்குறாங்க. அது ஆட்டம் போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அதை தான் பார்த்தாங்க. ஒழிய வசனத்தை போதிக்க விடலை. ஆண்டவரே, இது என்ன அநியாயமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு ஒரு வாரமாக 3 நாள் உபவாசம் போட்டு எடுத்துகிட்டு வந்து இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000க்கு மேலே இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஹாலு. நடக்கிற முன்னாடி ஒரு ஆள் சிம்பிளாக 2 ஆட்டம் போட்டுக்கிட்டு எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படின்னு கருத்து. அப்போ தான் ஆவியான்னு சொன்னேன், ஏசுவி நாமத்தினால போன்னு சொல்கிறேன். ஏசுவி நாமத்தினாலப்பா அப்படின்னு டொக்குன்னு படுத்துருச்சு. படுத்தாலும் எதிர்த்து வந்து பார்க்குறாங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதை என்னதான் செய்யுது அப்படின்னு. அந்த மாதிரி அன்றைக்கே முடிவு விட்டேன். ஆண்டவரே, இனிமேல் எங்கேயா பிரசங்கம் பண்ணால் சைலண்ட்டாக பிசாசு சைலண்ட்டாக வெளியே போயிடணும். யாரையும் அலர்ட்டுக்கு செய்யக்கூடாது. ஆகையினால உங்களுக்குள்ளே இருக்குங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, ஆனால் யார்கிட்டையும் இல்லை. ஆமாம், என்ன வரமாட்டேங்குதே, இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குன்னா இப்போ போயிடும். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏசு இன்னும் சொல்ல போனால் ஏசு நீங்கள் சொன்னாவே வெளியே போயிடும். இனிமேல் எந்த பிசாசு எந்த அசுத்தாய் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, உங்கள் மூலம் வரக்கூடாது, உங்களுக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? வேகமாக சொல்லிட்டு ஓடிடுவேன். அல்லேலூயா கையை ஓட்டி எல்லாம் சொல்லலாமா? அப்படி நீ இந்த ஆயுதத்தை எடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும். முதல் ஆயுதம் வேகமாக நாமம், 2 அத்தாரிட்டி, 3 4 விரல். 5வது மத்தேயு 8 அதிகாரம் 16 வசனம். மத்தேயு 8 அதிகாரம் 16 வசனம். அஸ்தமனமானபோது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நிறைய பேர் பிசாசு. அப்ப பாருங்க, அந்த காலத்துல ஏகப்பட்ட பிசாசுக்கு இடம் இல்லாம ஆளை புடிச்சு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி. அப்ப 5வது தேவனுடைய வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையை வச்சு அசுத்தாவி என்ன செய்யலாம்? துரத்தலாம். யாருடைய வார்த்தை இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை வார்த்தை ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் பிழைக்க வைக்கும். உபாகம் 8:3. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? மனுஷன் 44 மாத்திரம் தேவனுடைய வாய்ந்து புறப்பட ஒரு வார்த்தையினால் பிழைப்பான். அது ஒரு வார்த்தையும் தவறி போகாது. 1 ராஜாக்கள் 8:56. ஒரு வார்த்தை கூட கீழே விழுகாது. அந்த வார்த்தையை அடிச்சுட்டு வந்துடும். நம்ம பாருங்கள், எவ்வளோ நம்முடைய தேசங்களில் ஏகப்பட்ட இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா? இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டால் அது எந்த இடத்துல போய் ஸ்பாட்டில் போய் அடித்து நொறுக்கி காலி பண்ணிட்டு தான் இல்லையா? எல்லாத்தையும் நொறுக்கிது. இது இங்கேருந்து போடுற ஏவுகணை ஆண்டவர் ஏவுகிற ஏவுகணைக்கும் மனுஷன் ஏவுகிற ஏவுகணைக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த ஏவுகணை இங்கேருந்து புறப்பட்டு போய் சப்போஸ் அந்த ஆகாய மண்டலத்திற்குள்ள எல்லா தடுப்புகளெல்லாம் தாண்டி அந்த கவசங்களெல்லாம் தாண்டி உள்ளே போய் நினச்சதை சாதிச்சிடும்.
ஆனால் திரும்பி வராது. ஆனால் ஆண்டவர் இது போய் அடித்து நொறுக்கி திரும்ப வரும், திரும்ப வந்து உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாக சொல்லலாமா? ஆமாம். அதனால தான் அதுக்கு புறாவை விட்டால் புறா போயிட்டு திரும்ப வந்துடும். எங்கே வந்துடும்? ஆமாம், விற்கிறவங்கிட்டே போய் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள ஒரு வார்த்தை, ஒன்றும் தவறி போகாது. அது ஜீவனுள்ள வார்த்தை. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உடையதாக இருக்குது. அப்போ வார்த்தையே ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் வாயில் என்ன வார்த்தை வரணும்? தேவனுடைய வார்த்தை. பிசாசு நிற்குது பக்கத்தில் போய் ப்ளீஸ் தயவு செய்து போயிரு, எக்ஸ்கியூஸ் மீ, நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், உன்னை மன்றாடி கேட்குறேன். அது போகும்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக போக. அதுக்கு சந்தோஷம் பண்ணும். வெரி குட், இன்னும் பேசட்டும், இன்னும் பேசட்டும். நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, அதுக்கு வார்த்தை எடுத்தேன்னா போ. வசனத்தை எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவிட்டது என்ன பேசுது? அதுவும் வசனத்தையும் பேசுது. என்ன பேசுது? யோ நீ தேவனுடைய குமாரனையானால், அப்படி கல்லுகளாக அழகழகாக சதுர சதுரமாக இருக்குது, அப்படியே ஒரு மைசூர்பாய்க்கு மாறட்டும். அப்படியே நெய் மைசூர்பாய் நல்லா இருக்குது. எப்படின்னு பாருங்க, அழகு கல்லாக இருக்குது பார்க்க. அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மோசை ஏறின அந்த மலையில் கல் பூரா உருண்டை கல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி பார்த்தோம்னா எள்ளுன்ற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் எள்ளு, நான்லாம் நினச்ச பார்த்தேன்னா என்ன சொல், இவள் இந்த கல்லுகள் எல்லாம் எள்ளுருண்டை யாவதாக அப்படியே வாயில் வச்சு நம்ம ஊரில் கடிச்சு சாப்பிட்ற சில வீடுகளில் எல்லாம் கடிக்கிற மாதிரி இல்லை, சாப்பிட்டு எள்ளுண்டையாக மாறுவதாக அப்படின்னு, அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா மாறுவதாக அப்படின்னு சொன்னால் நடக்குமா நடக்காதா? இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவர் சொன்னார், நீ பேசாமல் இருந்தேன்னா, நீ அல்லேலூயா போடாமல் இருந்தேன்னா, இந்த கல் இருக்குது, இந்த கல்லுகள்லாம் அது வாட்டுக்கு அப்படின்னா அல்லேலூயா என்னமே தெரியாமல் கல்லை போட்டுரும். அன்றைக்கி கை தூக்குது, எல்லாம் கை தூக்குது, பின்னாடி கை சரியாக தூக்கவே இல்லை, கை வலிச்சிருக்கும் போல இருக்கு. ஒரு வேலை கல்லுகளை எழுப்பி விடுவார் இல்லையா? அதனால் அப்போ கல்லுகளை என்ன செய்ய முடியும்? அப்போ மாற்ற முடியும். அப்படி சொன்னதுக்கு ஆண்டவர் உடனே என்ன சொல்லியிருக்கணும்? அப்படியா, ட்ரை பண்ணுறேன், செய்யவா, செய்யலை ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேங்களே. இல்லை, அவர் எதை எடுத்தார்? வார்த்தை. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உபாகம் 8:3 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உபாகம் 8:3 எழுதியிருக்கிறதே. வார்த்தை எடுத்தவனே வாயை பொத்திக்கான். வார்த்தையை எடு, தேவனுடைய வார்த்தையை எடு. நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். சர்ப்பங்களை மிதி, ஒன்று உன்னை சேதப்படுத்த சொல்லியிருக்கு, நான் மிதிப்பேன். வரலாமா? மிதிக்கலாமா? மிதிச்சு அவன் கடிச்சிருமா? பயப்படக்கூடாது. வார்த்தை, அந்த வார்த்தை தான் பிழைக்க வைக்கும். ஆண்டு எல்லா இடங்களும் அவன் வந்து கேட்குறான், ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கொடுங்க ஆண்டவர், ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்கல, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுங்க, ஒரு ஜண்டு பாம் கொடுங்க. என் வீட்டில் வேலைக்காரன் என்ன செஞ்சுருக்கிறான், இப்படி கிடக்கிறான், அவனுக்கு அந்த பாமை கொண்டு போய் தண்ணியில் போட்டு கலக்கி நல்லா சுடுதண்ணி வச்சு நீவி விட்டு இழுத்து விட்டுட்டு ஆண்டவரே அப்படியே கேட்டான். என்ன கேட்டான்? ஒரு வார்த்தையே கொடுங்க. அந்த வார்த்தை என்ன செய்யும்? பிழைக்க வைக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீ எடுக்கணும்னா என்ன செஞ்சால் எடுக்கலாம்? வீட்டில் அப்பளம் பொரிக்கணுங்க, அப்பளம் பொரிக்கணும். உங்களை பார்த்து அப்பளம் பொரின்ட்டாங்க, என்ன செய்வீங்க? சட்டி எங்கே இருக்குன்னு முதல் கண்டுபிடிக்கணும், எண்ணெயை ஊற்றணும், எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் என்ன பெரிய இவங்களா அப்படி உள்ளே விட்டு கையை எடுத்து அள்ளி போடுறதுக்கு, அதுக்கு என்ன எடுக்கணும்? என்ன கரண்டி எடுக்கணும்? எத்தனை கேள்வி கேட்குறேன். என்ன கரண்டி? அரிகரண்டியா, ஓட்டை வச்ச கரண்டியா, ஓட்டை இல்லாத கரண்டியா, இந்த கரண்டியா, அந்த கரண்டி, எந்த கரண்டி எடுக்கணும்? ஏன் ஓட்டை உள்ள கரண்டி எடுக்கணும்? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது என் பிள்ளைகளுக்கு. போகிற இடத்துல இப்படியாவது பொழைச்சிக்கணும். ஓட்டை உள்ள கரண்டினா இந்த கரண்டின்னு அர்த்தம் அப்படின்னு எடுக்கணும். அது தெரியாமல், அப்பள கரண்டியே தெரியாமல் அப்பளம் சுடுனா எப்படி அப்பளம் சுட முடியும்? தெரியணும்ல. அப்போ வசனம் படித்தா தானே தெரியும், வார்த்தையை படித்தா தானே தெரியும். எதுக்கு எதை பயன்படுத்தணுங்கிற வார்த்தையை நீ பைபிளை படிக்கணும். அப்பத்தான் நீ பிசாசை துரத்த முடியும். எந்தெந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தணும் அதை தெரிஞ்சுக்கணும்.
அந்த வசனம் எவ்விதமாக இயேசு அப்படி அழகாக சொல்கிறாரு. அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவனை துரத்தி அடித்தவனுடைய காரியம், அவர் வசனத்தை எடுத்தார், வார்த்தையை எடுத்தார். வார்த்தையை எடுத்து தான் சொன்னார், நீ காலில் விழு, இந்த தேசத்தையே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, என்னை சாஷ்டாங்கமாக பணிந்துகொள், தர்றேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், அப்படியே அந்த காலையாக விழுந்தார். நம்மனா சப்போஸ் காலில் விழுந்து விட்டு இன்னும் 10 தசமாக கொடுத்துரு ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, அப்படியா போடா அப்படின்ட்டார். அப்பாலே நீட்டாக போட்டு அப்பாலே போடான்னு போடாது, அப்பாலே பா. அவர் ஒருவரே அன்றி, தேவன் ஒருவரே அன்றி வேற யாரையும் ஆராதிக்கூடாது சொன்னாரா? எடுத்தாரா? எழுதியிருக்குதுல, போ அப்படின்னார். அப்போ வார்த்தைகள் எடுக்கணும். எதுக்கு வார்த்தைகள் எடுக்கணுமோ அதுக்கு எடுக்கணும். என் பிள்ளை முட்டா பிள்ளையாகவே வச்சுருக்கேன் அந்த பிசாசு. இயேசுவின் நாமத்தினாலே முட்டா பிசாசே போன்னு சொல்லாமல் வார்த்தை எடுக்கணும். என்ன வார்த்தை? ஒருவன் ஞானத்தை நான் சம்பூர்ணமாய் கொடுக்குறேன்னு சொன்ன தேவனை கேட்டு சொன்னீரே, அந்த ஞானத்தை இப்போ உள்ளே கொண்டு வரேன். நிறைவான ஞானம் என் பிள்ளைகளை இறக்கட்டும், குறைவான பிசாசு ஓடட்டும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. வார்த்தைகளை எடு, வாக்கு தத்தங்களை எடு. எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தி துரத்தணும். ஆமென், அல்லேலூயா. முட்டா பிள்ளையாருக்கு படிக்கவே இல்லை, தேரவே இல்லைன்னா அவங்க அப்பா மாதிரியே திடீரான், அப்படி தான் சொல்கிறேன். உடனே அவன் சொல்லுவான், அவங்க ஆத்தா மாதிரியே இருக்குது. அது இது ரெண்டு கிடையாதுங்க, அது அவங்க தாத்தா பாட்டிங்க, இது ஜீனு அப்படின்ட்டு. ஏன்னா அங்கேருந்து வந்தது, அப்படி பெற்றது இங்கே, ஆனால் வந்தது எங்கேருந்து வருதா? நான் என்ன செய்ய இப்படியா போடுறது? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீ வார்த்தை எடுத்து போடு. பேதைகளையும் ஞானியாக்கிற கர்த்தர் நம் கர்த்தர். அல்லேலூயா. போக்குவரத்து அறியாமல் இருந்தான், அவனுக்கே கர்த்தர் எதை கொடுத்தாரு? போக்கிலையும் ஞானத்தை கொடுத்தாரு, வரத்திலையும் ஞானத்தை கொடுத்தாரு, ரெண்டையும் ஆசீர்வாதம் வச்சுட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க வல்லவர். வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 17:21 6வது 7வது ரெண்டுமே அதில் வரும் பாருங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதே. இப்போ இங்கே என்ன போட்டிருக்குது? எதை எடுக்கணும்? இதுக்கு பேர் என்ன பேராரு? இது ஒரு ஜாதி பிசாசுங்க. இது ஒரு ஜாதி பிசாசு. இது ஒரு ஜாதின்னா அந்த ஜாதியை குறிப்பிடுறது இல்லை, இது ஒரு டைப்பான பிசாசு. அது பாருங்கள், அது திணுசாக மாறிக்கிட்டு இருக்கும். பச்சை சொல்லப்பட்டால் இது ஒரு பச்சோந்தி பிசாசு. பச்சோந்தின்னா பார்த்தீங்களா, இப்படி இங்கிட்டு வந்தால் விருத்த சேதனம், இங்கிட்டு வந்தால் விருத்த சேதனம் இல்லை, இங்கிட்டு வந்தால் இங்கிட்டு சப்போர்ட்டு அங்கிட்டு சப்போர்ட்டு. ஒன்று இங்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா ரெண்டு காலையும் அங்கிட்டு ஆற்றுல கால் சேத்துல கால் வச்சு நடந்தேன்னா என்ன ஆகாதும்? ரெண்டு முடிஞ்சு போகும், நடக்க முடியாது. ஸோ இந்த பிசாசு திரியும் வீட்டில். இதுக்கு எடுக்கணும் ஜெபம். 1 ஜெபம். ஸோ 6வது ஜெபம், 7வது உபவாசம். உபவாசம் எஸ்தர் பாருங்க, 3 நாள் உபவாசத்தை எடுத்து ஆமான் என்ன செஞ்ச? ஆமான் பிசாசை, அது ஒரு ஜாதி பிசாசு. அது ஒரு ஜாதி பிசாசுங்க. அது என்னங்கிறது அது தனி சப்ஜெக்டே உண்டு. ஆமானை அழிக்க உபவாசத்தை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிசாசை துரத்திட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ ஜெபம் பண்ண தெரியணும். அடுத்து உபவாசம். இப்படி ஒன்றுனையும் விளக்கணும் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மொத்தம் 7 காரியங்கள். 1 சொல்லுங்கள் வேகமாக. இயேசுவின் நாமம். இப்போ நீங்கள் எல்லாம் கையில் வச்சுட்டீங்க, எனக்கு கொடுத்துட்டேன், கரெக்டாக ஒழுங்கு. ஏதாவது பொருள்களை கொடுக்குற ஆவியான ஒழுங்காக கையில் வச்சுக்க. 1 2 ஆர்ச்சை செபம். இதை 7 ஆயுதத்தையும் ஆண்டவர் இப்போ கொடுத்துட்டார். பிரைஸ் கொடுத்துட்டாரா? விசுவாசிக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் துரத்த போகிறீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன ஆவி இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்கள்ல, சோமனுக்கு தெரியும், இது இப்படி இருக்குது போல் தோணுது, இப்படி வருது போல் தெரியுது, எல்லாத்தையும் இப்போ துரத்த போகிறோம். அல்லேலூயா. வீட்டில் ரொம்ப, அதை சொன்ன மாதிரி வீட்டில் ரொம்ப அழுக்காயிருச்சு, ஓவர் ஒட்டடை ஆயிடுச்சு அப்படின்ன உடனே முதல்ல நம்ம என்ன செய்வோம்? மாஸ்கெல்லாம் எடுத்து கட்டிக்கிறோம். சில சர்வாயுத வர்க்கங்கள் தரிக்கணும். இப்போ இதுதான் கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேஃப்டி. ஏன்னா அது உங்களை தொற்றக்கூடாதுல்ல. என்ன பாஸ்டர் பயமுறுத்துறீங்களான்னு? உண்மை தான் சொல்கிறேன்.
இன்றைக்கி வாழ்க்கை முழுதும் இப்படியே பிசாசுக்கு பயந்து 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 வாழ்ந்த போய் இன்றைக்கி அடித்து துரத்தி வீட்டை சுத்தம் பண்ணி கிறிஸ்துமஸ் அப்போ வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி, வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி, ஒரு ஆள் காலியானாலும் சுத்தம் பண்ணுற மாதிரி, ஒரு ஆள் வந்தாலும் சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சா தான் வீட்டில் ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்லா போய் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வரணும், முதல்ல கர்த்தர் சொல்கிறார், உன் பாத்திரத்தை சுத்தம் பண்ணு, வீட்டை சுத்தம் பண்ணி. இன்றைக்கி வீட்டை சுத்தம் பண்ண போகிறோம். சர்வாயுத வர்க்கங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11. தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். 1 நல்ல கவனிங்க, சத்தியம் என்னும் கச்சை. 2 நீதி என்னும் மார்க்கவசம். ஒரு மார்க்கவசம் மேலே அப்படி போடுறோம், கோட்டு மாதிரி போட்டுக்கிறீங்க. கச்சை, மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்ச செருப்பு, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, வசனம் என்னும் பட்டயம், மன உறுதி, வேண்டுதல், விண்ணப்பம், ஜெபம் ரெடியாக இருக்கணும். இந்த ஸ்ட்ராங்கு இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சு இப்போ நான் சொல்கிறது போல் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இங்கே லைட்டாக ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்? கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். ஹோம்ஒர்க் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து இந்த மாதிரி ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு அடித்து துரத்துனீங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் ஓட போகுது. வீட்டில் கிரியை செய்கிற ஏகப்பட்ட ஆவி இருக்குது. என்னென்ன ஆவிங்கிறது கிட்டத்தட்ட அது நிறைய ஆவி இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். துரத்த வேண்டிய ஆவிகள். ஆதியாகமம் 13:6. ஒரே ஒரு 2 மாடல் மட்டும் சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம சொல்லி 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 எல்லாம் துரத்த போகிறோம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும். நல்ல கவனிங்க, 2 பேரும் பிரிவாங்க. எல்லாத்தையும் சேர்ந்துருந்தாங்க, நல்லா சேர்ந்துருந்தவங்க. இப்போ 2 பிரிவினையின் ஆவி. இது என்ன ஆவி? பிரிவினையின் ஆவி. அப்பனையும் மகனையும் பிரிக்கிற ஆவி. லூக்கா 14:13. அப்பனையும் மகனையும் பிரிக்கிறதுக்குனே சில ஆவி வீட்டுக்குள்ளே வரும், பிரிச்சிருவோம். தகப்பனையும் மகனையும், தாயையும் மகனையும், தாயையும் மகளையும் குடும்பத்துக்குள்ளே பிரிக்கிறதுக்குனே ஒரு பிரிவினையின் ஆவி. இந்த பிரிவினையின் ஆவியை என்ன சொல்லணும்? உங்கள் வீட்டில் அப்படி வருதா, உடனே என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரிவினையின் ஆவியை இன்றைக்கி துரத்தணும். ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே? இப்போ எனக்கு என்னமோ 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களோ, ஐயோ எனக்கு பயமாக கிடக்குது, அவன் என்னை விட்டு பிரிஞ்சிடுவானோ, அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போனா, சொல்லிக்கிட்டே பிரிஞ்சு போனால் போட்டும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்னது அப்புறம் மட்டும் ஐயோ அப்படிங்கிறது. அதனால் இது என்ன தெரியுமா? ஒரு ஆவி உள்ளே புகுந்து வேலை செய்கிற ஒரு ஆவி. சில ஆவி வீட்டை விட்டே ஓடணும்னு நினைக்கும். எப்படா வீட்டை விட்டு ஓடணும்னு நினைக்கும். ஆதியாகமம் 16:6 பாருங்கள். வீட்டை விட்டு ஓடி போகணும், எங்கே போனால் நான் ஓடி போகிறவள். சில பேருக்கு வீட்டை விட்டு ஓடி போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்குதா? நான் பேசாமல் சொல்லுவாங்க, நான் பேசாமல் வீட்டை விட்டு ஓடி போக போகிறேன். எப்படி போக போகிறீங்க அப்படின்னா, உடனே சூட்கேஸ் எல்லாம் எடுத்து வச்சு, இங்கிட்ட ஒரு ஹேண்ட்பேக்கெல்லாம் போட்டு, ட்ரெஸ் எல்லாம் அள்ளி போட்டுவிட்டு, இந்த பேக்கில் பணம், இந்த பக்கம். இது போதாதுக்கு ஒரு 4 பொட்டலும் செஞ்சு கொடு. என்னது? லெமன் ரைஸு. எதுக்கு? வீட்டை விட்டு போகிறேன், மரியாதை சோறு பொட்டலாம் வச்சுக்கொண்டு தூக்கி வச்சு நான் அப்படியே போகிறேன். அப்புறம் எதுக்கு உனக்கு இத்தனை பைய? விட்டுட்டு போக வேண்டியதானே. இது என்ன தெரியுமா? அவங்கள அங்கே ஒரு ஆவி போ 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 போன்னு துரத்துது. ஒரு ஆமைன்னே வரல. அல்லேலூயா. வீட்டை விட்டு போகக்கூடிய ஒரு ஆவி. எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அடுத்து ஒரு ஆவி வீட்டில், கொலைவெறி ஆவி. கொலை பார்க்கும்போதே அப்படியே கொன்னே விடலாம் போல இருக்கும். பாங்க, யாரையோ சொல்லலை, உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்லுவீங்க, உன்னெல்லாம் அப்படியே அடிச்சு கொள்றானா இல்லையா பாரு. வருமா இல்லையா? ஒரு ரிமோட்டுக்கு, ஒரு செல்ஃபோனுக்கு, ஒரு இட்லிக்கு, ஒரு முட்டைக்கு, ஏதோ ஒன்றுக்கு வரும் கொலைவெறி ஆவி. அதெல்லாம் இது என்ன தெரியுமா? அங்கே ஒரு ஆவி கிரியை செய்து, அந்த ஆவியுடைய வல்லமை. ஏன்னா எழும்பி கொலை செய்தானா சிமியோன், எழும்பி கொலை செய்தான். பேதுரு
ஒரு கொலவெறி ஆவி வந்துச்சு. வேகமாக வந்து எது வரைக்கும் வந்துச்சு? பேதுருவுக்கு காதை மட்டும் வெட்டிட்டு விட்டுச்சு. நல்ல வேலை கழுத்தை வெட்டாமட்டான். கழுத்தை வெட்டியிருந்தா முடிஞ்சு போச்சு. டக்குன்னு கொலவெறி ஆவி, காயின் ஆபேல் கொலவெறி ஆவி, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆவி உன் வீட்டுக்குள்ளே இருந்து கொலைகாரனாக மாற்றுது. காலையில் எந்திரிச்சோன்னா அப்படியே பார்ப்பாங்க. இன்றைக்கி அநேக பேப்பரில் பார்க்கும்போது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் காலையில் எந்திரிச்சாங்க, பார்த்தாங்கன்னா கல்லை போட்டு உடச்சி கொண்டுட்டாங்களா. ஏன்னா அந்த ஆவியினால தான். அவங்க நல்லவங்க தான், யாரையுமே கெட்டவங்க கிடையாது, அவங்க நல்லவங்க. ஆனால் உள்ள கிரியை செய்கிற ஆவிகள் அவிதமாய் செயல்பட்டு தன்வசப்படுத்தி அடிமைப்படுத்துகிறது. எப்படி ஒரு ஆவி வேலை செய்யும்? சில ஆவி வேலை செய்யும், நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, எனக்கு மனசு சரியில்லை, உடனே மேலே ஃபேனை பார்க்கும், உடனே சுப்பட்டை எடுத்துக்கணும் மேலே தூக்கி போட்டு. அதுக்கு என்ன ஆவி? அது யாரையும் விடலை, ஊழியக்காரனவே விடலை. மற்ற 27:5 யூதாஸ் ஸ்காரியோத் என்ன செய்தானா? வெளியே போனால் நான் இனிமேல் வாழ மாட்டேன். ஸ்காரியோத் புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். தற்கொலையின் ஆவி. இதுக்கு பேர் என்ன ஆவி? தற்கொலையின் ஆவி. ஏன்னா ஃபெயிலாக பண்ணனா ஒரு தற்கொலையின் ஆவியா? எதுக்கு எடுத்தாலும் சாகணும்னு நினைக்கிறது. நீ ஏன் உன் காலத்துக்கு முன்பே சாக வேண்டும்? இந்த ஆவியை துரத்தணும். இந்த ஆவி அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கும். வீட்டில் இருக்க கிளம்பு, பேசாமல் போய் செத்துப்போ, எங்கே மேலே மலையிலேருந்து உருண்டு செத்துப்போ, தூக்கு போட்டு சாவு, பாயசம் கொடுத்து சாப்பிடு, கைத்தை கட்டி சாப்பிடு, கத்தி எடுத்து கழுத்தை எடுத்து சாவு. இதுக்குன்னு எப்படி சாவதுன்னு சில லூசு பையில் யூடியூப்பில் போடுறாங்க. அதை நல்லா பாரு. அது சில பேர் அதே போல் நம்மளும் செஞ்சு மற்றவனையும் சாக வைக்கிறதுக்காக அப்படி செஞ்சு என்ன யூடியூப்பில் சேர்த்து என்ன செய்ய? எதுக்கு சாகணும்? நீங்களாம் சாகிறதுக்கு அழைக்கப்பட்டவங்க இல்லை. சாகிறதுக்கு உங்களை கர்த்தர் அழைக்கலை. பாவத்தில் செத்து போய் கொண்டு இருக்க அந்த மனிதர்களை திருப்புவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நம்ம எதுக்கு சாகணும்? காலத்துக்கு முன்னே சாகணும், வாழணும். எப்படி சாகணும்? வாழ்ந்து 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 வாழ முடியாமல் சாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டு நம்ம வாட்டுக்கு இப்போயே போகணும். இப்போ நானே நினச்சேன்னா எத்தனை நினச்சிருக்கேன், போதும் கர்த்தாவேன்னு நினச்சிருக்கிறேன். போதும் கர்த்தாவே, இவங்களை மாரடிச்சது போதும் கர்த்தாவே, நான் போகிறேன்னு சொல்லி யார் சொன்னா? சொல்லுங்க. என்னங்க எலியா சொன்னான் இல்லையா? ஆண்டவரே எனக்கு போதும், இந்த விசுவாசிகளை மாற்றது எனக்கு போதும். இந்த 2ஆம் கட்ட பைபிளையே குந்தி நடந்துக்கிட்டே இங்கிட்டு போனால் அங்கே போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அதை தின்னுக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ஐயா அப்படின்னு பிரெட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க, அதை தின்னுக்கிறாங்க. 2 நினைவாய் நீங்கள் எந்த மட்டும் குந்தி நடக்குது. பார்த்தீங்கன்னா நொண்டி இங்கிட்டும் சாப்பிட்டுக்கிறோம், அங்கிட்டும். என்னால் முடியலை, போதும் கர்த்தாவே, நான் கிளம்புறேன், என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். 1 ராஜாக்கள் 19:4 போய் சூரச்செடியில் போய் பேச. அது எப்படி சாகணுமாவே அவன் அந்த தற்கொலை எல்லாம் பாருங்கள். நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன், ஐயோ நான் தூங்கி கொண்டே செத்து போகணும். அவனுடைய தீர்மானம் நல்ல தீர்மானம் இல்லை. நான் தூங்குவேன், நீங்கள் என்ன செய்யணும்? என் ஜீவனை எடுக்கணும். இந்த டீலிங் நல்லா இருக்குவாருங்க. இப்படி இருக்க அப்படின்னா ஆண்டவர் தூங்கும்போதே சாவியா? உடனே தூங்கவே விட மாட்டேன். இன்ன வரைக்கும் அவர் தூங்க விடலை, இன்னும் முழிச்சுக்கிட்டே இருக்கார். என்னைக்கு வந்து மாட்ட போகிறான்னு தெரியல. அல்லேலூயா. இந்த தற்கொலையின் ஆவி. சரி, என்னப்பா சாப்பிடணும்? ஆண்டவர்கிட்ட நிற்கிறாங்க, எல்லாம் நிற்பாங்க. ஏன்னா என்ன நிற்கிறீங்க? நாங்களாம் சாக போகிறோம். எதுக்கு சாக போகிற? கறி கிடைக்கல திங்கிறதுக்கு. சரியாக எங்கள் சோறே எனக்கு ஆக்கி போடல, கறி கொடுக்கல. என்ன 14:2 நாங்கள் செத்து போனால் தாங்கல. எதை கொடுத்தா ஏதாவது கறி திங்கணும். அப்போ இந்த ஆவி வருதா உங்களுக்கு? உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வருதா? அப்போ இது வந்து ஒரு ஆவி, அதை துரத்தணும். ஆமேனே வரல. அல்லேலூயா. எரிச்சலாக இருக்குதா? நான் சொல்கிறது சில பேருக்கு எரிச்சலாக இருக்குது. எரிச்சல் என்ன? 5:14 எரிச்சல் மனைவி மேலே, எரிச்சல் புருஷன் மேலே, எரிச்சல் பிள்ளைங்க மேலே, எரிச்சல் ஏன்டா அந்த சனியனை பெத்தேன் அப்படி பார்க்குறது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. பெக்கும்போது எத்தனை தடவி வளர்த்துருப்பீங்க. ஐயோ நான் ஏன் அழுதுகிட்டே இருக்கேன்? சில பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுதுகிட்டு நல்லா உட்காந்து கப்புன்னு கறி அடிச்சு தின்னுக்கிட்டே அழுதுகிட்டு இருப்பாங்க. எதுக்கு? நான் எனக்காக சாப்பிட்லங்க, என் பிள்ளைக்காக சாப்பிட்றேன், வயிற்றுக்குள்ளே இருக்க பிள்ளை. அதுக்கப்புறம் எரிச்சல் போட்டிருக்கா, எரிச்சலின் ஆவி. இதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எரிச்சல் வரல, ஒரு ஆவி பக்கத்தில் உட்காந்துட்டு எரிச்சலின் ஆவி உள்ளே இறங்கி வேலை செய்கிறது. எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்தது சொல்லப்பட்டிருக்கும்.
எல்லாரும் மேலேயும் ஆவி வருதா? ஆமாம். இந்த ஆவியெல்லாம் என்ன செய்யணும்? துரத்தணும். பொய்யின் ஆவி, திருட்டின் ஆவி, பெலிஸ்தரின் ஆவி, சோர்வை உண்டாக்கு ஆவி, ஒடுங்கின் ஆவி, மனநோவின் ஆவி, டென்ஷன் ஆவி, சண்டையின் ஆவி, போரடிக்கிற ஆவி, கடுப்பான ஆவி, நிறைய ஆவி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வருதா? மாம்சத்தின் கிரியைகளின் ஆவிகள், மாம்சத்தின் கிரியைகள். அது ஒரு ஆவி. அது பூரா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோவைகள், சண்டைகள், எரிச்சல்கள், மூர்க்கங்கள், மார்க்கபதங்கள் எல்லாம் ஆவி. ஒரு குரூப்பாக போய் இப்படி மொத்தமாக இருப்பாங்க. இத்தனை உள்ள வீட்டுக்குள்ளே தொலையுது. இது போக மாட்டேங்குது, போகாது. இன்றைக்கி போக வைக்கணும்னா இந்த 7 எடுக்கணும். 7 எடுத்து எல்லாம் போக சொல்லிடுவோமா? இப்போ நான் சொல்லுவேன், அதாவது உங்கள் வீட்டில் உங்களை எந்தெந்த காரியம் உங்களை துக்கப்படுத்துன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அத்தனை ஆவிகளையும் இப்போ எல்லாம் எந்திரிச்சு நின்று நாம் துரத்த போகிறோம். இன்றைக்கி எல்லாம் துரத்திட்டு இயேசுவின் நாமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அதிகாரம் கொடுத்துருக்கிறார், பயப்படாதீங்க. யாரையும் பார்க்காத. இன்றைக்கி நீ துரத்துறதில் உங்கள் வீடு போனீங்கன்னா சுத்தமாக இருக்கணும். வீடு க்ளீனாக இருக்கும். க்ளீனாக ஆயிடுச்சுனா தான் வீட்டில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பொழிய ஆரம்பிப்பார். வீடு சரியாக கூட்டாமல் ஆசீர்வாதம் உள்ளே வராது. இயேசுவின் நாமத்தை நல்ல கொஞ்சம் நேரம் நான் சொல்வேன், நல்ல கண்ணை மூடிட்டு யாரையும் பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் நல்ல வாயை திறந்து சோத்திரம் சொல்லி நல்ல ஆவியில் நிரம்பி 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 உங்கள் வீட்டில் என்னென்ன ஆவி இருக்கோ அத்தனை ஆவியும் பக்கத்தில் பார்க்காதீங்க. எல்லோரும் வாயை திறந்து என்னென்ன ஆவி கிரியை செய்கிறதோ அத்தனை ஆவியையும் துரத்தணும். அத்தனை ஆவி இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துறேன்னு சொல்ல ஒன்றா இப்போ வெளியே ஏறப்போகுது. தேவனுடைய ஆவியானவர் இறங்கிட்டார். தேவ தூதர்களை இறங்கிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கனப்படுத்தத்தக்கதாக, எல்லாத்தையும் துரத்தத்தக்கதாக. எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் எடுக்கிறேன், உம்முடைய நாமத்தை எடுக்கிறேன், நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுக்கிறேன். ஆண்டவரே இதோ வீட்டை விட்டு ஓடி போகணுங்கிற எண்ணத்தை உள்ள என் பிள்ளைகளுக்குள்ள எங்களுக்குள்ளே செயல்படுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே பாவலி என்று துரத்துகிறேன். சொல்லி செய்க, போவெளி என்று துரத்துகிற வெளியே போ. கொலைவெறி ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போவெளியே, இயேசுவின் நாமத்தினாலே போவெளியே. தற்கொலையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போவெளியே. எரிச்சலின் ஆவியே அதிகாரத்தோடு உன்னை கட்டளையிடுகிறேன். எரிச்சலின் ஆவியே போவெளியே. பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தினாலே தேவனுடைய விரலை பிடிச்சுக்கிட்டு சொல்றேன், அப்பாலே போ, அப்பாலே போ. தயவு செய்து உங்க வாயை திறந்து இப்ப நீங்க உங்க வீட்டை சுத்தம் பண்ண நேரம் இது, சுத்திகரிக்கிற நேரம். இந்த நேரத்தை இழந்து போகாத. சொல்ல எந்தெந்த ஆவியெல்லாம் உனக்கு ஞாபகம் வருதோ, எந்தெந்த ஆவி கிரியை செய்து நினைக்குதோ, எல்லா குடிகார ஆவிய இயேசுவின் நாமத்தினாலே சொல்லு, போ வெளியே. எல்லா மோகத்தின் ஆவி போ வெளியே, எல்லா இச்சையின் ஆவி போ வெளியே. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ அப்பாலே போ. பொய்யின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வீட்டை விட்டு போ வெளியே. அடிக்கிற ஆவியே, ஓ மனைவி அடிக்கிற ஆவி, புருஷன் அடிக்கிற ஆவி, பிள்ளைகள் அடிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. பெலிஸ்தரின் ஆவியே, அரபியனின் ஆவியே, விரோதமாய் எழும்புகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. சோர்வை உண்டாக்குற ஆவி எல்லா வீடுகளிலிருந்து போ வெளியே. எகிப்தின் ஆவி போ வெளியே. தாறுமாறுகளின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. ஒடுங்கின ஆவி இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. மன நோவை உண்டாக்குற ஆவி எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆவி நிறைந்து சத்தத்தை உயர்த்தி. இத்தனை பேர் சத்தம் எப்படி இருக்கணும்? உங்க வீட்டில் இருக்க எல்லா ஆவியும் போகணும். நான் சொல்ல ஒருவேளை அந்த ஆவியுடைய கிரியைகள் உங்க வீட்டில் இருக்குமா? இப்பொழுது அதை சொல்லி என்னோடு கூட இணைந்து, இயேசுவின் நாமத்தினாலே சஞ்சலத்தின் ஆவியே
போ வெளியே. இயேசுவின் நாமத்தினாலே வேசித்தன ஆவியே போ வெளியே. இயேசுவின் நாமத்தினாலே பித்தம் கொண்ட ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. வீட்டை கேடுண்டாக்குற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. வீடுகள் உள்ளவனை அலைக்கழிக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. ஊமையான ஆவியே போ வெளியே. செவிட்டின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. வாதிப்பின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. நல்ல கையை தட்டி அலறும் ஆவி, வீட்டில் அலறுகிற சத்தம் கேக்குதா? இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. நான் சொல்லுகிற ஆவி பூரா ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவியத்தை எனக்கு காண்பிச்சாரு. அதைத்தான் சொல்றேன். நீங்களும் இணைஞ்சு 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 இன்னைக்கு வீட்டை சுத்தமாகணும். வீடு சுத்தமாகணும். உங்களுடைய அறைகள் எல்லாம் சுத்தமாகணும். வெராண்டா சுத்தமாகணும். பெட்ரூம் சுத்தமாகணும். ஹால் சுத்தமாகணும். குடும்பத்தில் எந்த பிள்ளைகளும் எந்த ஆவியிலும் சிக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிப்பேன், கடைசியில் தெளிப்பேன். இப்ப இயேசுவின் நாமத்தை பிடிச்சுக்கோ, வார்த்தையை பிடிச்சுக்கோ, எல்லாத்தையும் பிடிச்சுக்கொட்டு இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே என்று சொல்லு. பலவீனப்படுத்துகிற ஆவியே சொல்லுவா, இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே, போ வெளியே. எதிர்த்து பேசுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. மிகுந்த சத்தமிடும் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே சொல்லு போ வெளியே. குறி கேட்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. பலாத்காரம் பண்ணும் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. கனதித்திரையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. வஞ்சக ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே, போ வெளியே. ஓ ஹரக ரபா லபா ரபா. நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி நான் ஆவியிலே உணர்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வீடு எல்லா ஆவி தெரிச்சு நரகத்துக்கு ஓடுது. வெளியே ஓடுறத நான் ஆவியில பார்க்கிறேன். என்னால பார்க்க முடியுது, என்னால பார்க்க முடிகிறது. ஆவியானவர் எனக்கு அதை காண்பிக்கிறார். நான் பார்க்கிறேன். அநேக ஆவிகள் தெரிச்சு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. சண்டையின் ஆவி போ வெளியே. கொலைவரியின் ஆவி போ வெளியே. ஓ சகோதரியை தவறாக உறவுக்குள்ளே அழைக்கக்கூடிய எல்லா தாறுமாறின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே, போ வெளியே. சகோதரனை அடிமைப்படுத்துகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே. சண்டையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே. உங்க சத்தம் கேட்கணும். நான் சொல்லும் போது போ வெளியேன்னு நீங்க சத்தமா சொல்லணும். குடும்பத்துக்குள் சண்டையை கொண்டு வர ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே. பொறாமையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே. சோம்பேறித்தன ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே. சம்பாதிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற ஆவியே, புத்தி இல்லாத ஆவியே, சமாதானத்தை கெடுக்கிற ஆவியே, வியாதியை கொண்டு வருகிற ஆவியே, அசுத்த வார்த்தைகளை பேசுகிற ஆவியே, தரித்திர ஆவியே, மூர்க்கவெறி ஆவியே, சாப்பாட்டு ஆவியே, தூக்கத்தின் ஆவியே, சபை ஐக்கியத்தை கெடுக்கிற ஆவியே, மலட்டுத்தன்மை ஆவியே, சம்பாத்தியத்தை கெடுக்கிற ஆவியே, நஷ்டத்தை உண்டாக்குற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆவிகளையும் நரகத்துல தள்ளுகிற, அப்பாலே போய் என்று அட்டம் பண்ணுகிற எல்லாம் வெளியே புறப்படுது. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லா ஆவி ஓடுதுங்க. ஆச்சரியப்பட போறீங்க. வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் போது ஒண்ணுமே இருக்காது. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் தான் இருக்கும். நீ தேடியும் காணாதிருப்பா. இயேசுவின் நாமம் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே துரத்திருக்கிறது. எந்தெந்த ஆவி, சில ஆவிகள் உங்களுக்கு ஞாபகம் வருதோ
ஒருவேளை அதுவும் இருக்குதா? படித்ததெல்லாம் ஞாபகம் வராமல் மறக்க செய்கிற ஆவி, அந்த ஆவியை துரத்து. வாயை திறந்து நீ துரத்து. உனக்கு என்னென்ன காரியம் இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லி 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 ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, அடிக்கடி வியாதியை கொடுக்கிற அந்த வியாதியை கொண்டு வருகிற சத்துருடைய ஆவி, இயேசுவின் நாமத்தில் போ சொல்லு. விரலை பிடிச்சிக்கோ, அதிகாரத்தை எடுத்துக்கோ. ஓ, நல்ல துரத்த ஆரம்பி. நல்ல இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கிற ஆண்டவர். இன்னும் ஒரு சான்ஸ். ஒருவேளை எதாவது விடுபட்டு இருக்கிறதோ அதெல்லாம் வாயை திறந்து நல்ல சோத்திரம், எல்லா சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணி வேற எந்தெந்த காரியம் உன்னை பாதிப்புக்குள்ளாக்குதோ, அடிக்கடி மயங்கி விழுகிறாயா, அது ஒரு ஆவி. எல்லாத்தையும் துரத்து. மயங்கி விழுகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே சொல்லு. சரீரத்தில் அடிக்கடி வியாதியை கொடுத்து மாத்திரை சாப்பிட வைக்கிற ஆவியை கடினப்படுத்தி துரத்து. அது ஓடணும், அது ஓடணும். எல்லா வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு தம்முடைய அதிகாரத்தினாலே விடுதலை கொடுத்தார். அதிகாரத்தை எடு. இயேசு கொடுத்த அதிகாரத்தினாலே உன்னை போவெளி என்று துரத்துகிறேன் சொல்லு. ஷாகா ராபா லாபா தாரா ரீபா லாபா. சில வல்லமைகள் உங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்யும். வல்லமைகள் என்ன வல்லமை? லேவியா 26:19 பெருமையின் வல்லமை. சில மந்திர வல்லமைகள் உள்ள வரங்கும். மந்திர ஆலோசனைகள். எஸ்ஐயா 8:7 ஆடம்பர வல்லமை. தானியேல் 4:30 ஏன் வல்லமையின் பராக்கிரமத்தினால் நான் செஞ்சது. தானியேல் 8:4 ஏன் இஷ்டப்படி செய்யும் வல்லமை. ஓசியா 13:14 பாதாளத்தின் வல்லமை. ஆபகுக்கு 2:9 தீமையின் வல்லமை. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன எல்லா ஆவிகளுக்கும் வசனம் உண்டு. வசனத்தில் தான், அந்த வசனத்தில் இருக்கிற ஆவியை தான் துரத்தி இருக்கிறோம். இந்த வல்லமை ஒருவேளை பெருமை பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய வல்லமை, அது ஒரு வல்லமை உள்ளே இருக்குது. எல்லாத்தையும் அதையும் துரத்தணும். மந்திர தந்திரங்கள் எல்லாத்தையும் துரத்தணும். ஆடம்பர வல்லமை துரத்தணும். சொல்லி 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 இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பெருமையின் வல்லமைகள் எல்லா வீட்டை விட்டு போவலியே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மந்திர தந்திர ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினாலே போவலியே. ஆடம்பர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே போவலியே. ஏன் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே நான் சம்பாதிச்சது, நான் செஞ்சது என்று சொல்லுகிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே போவலியே. தாய் இஷ்டப்படி செய்யும் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே போவலியே. எல்லா பாதாளத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே போவலியே. தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே போவலியே. நல்ல கையை தட்டி ஆண்டவர் எல்லா வல்லமையை துரத்துறாரு. எல்லா ஆவிகளை துரத்துறாரு. எல்லா பிசாசு, எல்லா பில்லி சூனியம், பிசாசின் கை எல்லாம் கட்டு அறுக்கப்படுது. ஒரு நல்ல கையை தட்டி ஆண்டவர் எல்லாத்தையும் துரத்திட்டாரு. ஆவியானுடைய வல்லமை இறங்கிருச்சு. உங்க வீடு புதுசா மாறிடுச்சு. ஓ, கூட்டப்பட்ட வீடாக, பெருக்கப்பட்ட வீடாக, சுத்தமான வீடாக கர்த்தர் மாற்றி விட்டபடினாலே நல்ல கையை தட்டி இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் சத்தமா பாடி இயேசுவின் ரத்தத்தை உங்க நிலைக்கால நான் தெளிக்கிறேன். நீங்க நுழைஞ்சிட்டீங்க. உங்க வீடு, எல்லா வீடுகளும், எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த தேசத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சுத்தமாக்கிட்டார். நல்ல கையை தட்டி ஆமென். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று நல்ல கையை தட்டி எல்லா சிறு பிள்ளை முதற்கொண்டு எல்லாரும், எல்லா வாலிப தம்பிங்க எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் மாற்றி போடட்டும். இம்மட்டும் உதவின எபினேசரே, இம்மட்டும் உதவின எபினேசரே,
இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து தேவன் வீட்டை பாதுகாத்துட்டாரே. ஓ உன் பிள்ளைகள் வீட்டுக்கு மேல இனி எந்த ஆவி நுழையாது. இனி எதுவும் அணுகாது. விசுவாசமா விசுவாசமா அறிக்கையிட்டு நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பெலனானா யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. glory 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 Jesus. மகிமை மகிமை மகிமை. விடுதலை கொடுத்த தேவனுக்கு, பாதுகாத்த தேவனுக்கு, சுத்திகரித்த தேவனுக்கு நல்ல இனி ஒன்று அணுகாதே. ஹalleluya. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபையே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக்கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக்கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. உரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஒரு விஷயம் ஆவியில நிறைந்து ஆவியில நிறைந்து கையில தட்டி கையில தட்டி நுழைந்து விட்டேன். தேவன் சுத்திகரிச்சுட்டாங்க. அணுகாது. இனி அணுகாது. தீங்கும் தீண்டாது. இனி ஒரு சீகி கிடையாது. நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தர் சொல்றாரு, இனி தீங்கை காணாதிருப்பார். ஆமென். உங்க வீட்டுல இனி தீங்கு வராதுங்க. ஆமென். விசுவாசிங்க விசுவாசிங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சாச்சு, பூசியாச்சு, உள்ளத வெளியே ஓடிடுச்சு. கர்த்தர் உனக்கு ஒரு பாதுகாவலை கொடுக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீ சொன்ன பிரகாரம் உடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய வீடுகளில் சுத்திகரித்து இன்றைக்கு விசேஷ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இதுவரைக்கும் வந்த எல்லா தீமைகள் வெளியே ஓடிடுச்சு. இனி தேடியும் காணாதிருப்ப. இனி இந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதங்கள் இறங்கத்தக்கதாய் தேவன் அந்த வீட்டுக்குள்ள 21 ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார். ஆமென். ஏற்கனவே 21 ஆசீர்வாதம் சொல்லிட்டார் என்கிட்ட. ஆமென். ஆண்டவரே, இது வெளியே துரத்து 21 ஆசீர்வாதத்தை நான் உள்ள இறக்க வேண்டியிருக்காரு. ஹalleluya. ஆமென். இனி வீடு முழுவதும் அந்த ஆசீர்வாதம் வரும். ஆமென். 21 ஆசீர்வாதம் வசனத்தில் சொல்லப்பட்ட 21 ஆசீர்வாதங்களையும் நிச்சயமா அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் அந்த என்ன ஆசீர்வாதங்கள்னு ஆண்டவர் இறக்குவார். வீடு சுத்தமாயிருச்சு, இடம் காலி ஆயிருச்சு, வீடு பெருக்கி சோடி திருப்பதை கண்டு பிசாசு உள்ள விட மாட்டேன். அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை உள்ள இறக்கிடுவேன். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, கொடான கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார்வோம்.